வணக்கம். உங்க மனசுல ஒரு சூப்பரான ஐடியா இருக்கா? சரி, அந்த ஐடியாவ உங்க பிசினஸ்க்கு ஒரு பாதுகாப்பான, மதிப்புமிக்க சொத்தா மாத்துறது எப்படின்னு பார்க்கலாமா? உங்ககிட்ட ஒரு சிறந்த ஐடியா இருக்கு, சரிதான். ஆனா அதை வெறும் ஒரு யோசனையாவே வச்சிருக்காம, எப்படி ஒரு உண்மையான, மதிப்புள்ள சொத்தா மாத்துறது? அதுக்கு தாங்க இந்த ஐபி பைப்லைன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் வழி இருக்கு. முதல்ல ஒரு கேள்வி. எதுக்கு இந்த ஐபி பைப்லைன் தேவை? சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ஐடியாக்கள வெறும் கண்டுபிடிப்புகளா மட்டும் பார்க்காம, மார்க்கெட்ல உங்களுக்கு ஒரு பெரிய போட்டித்தன்மையை கொடுக்கிற ஒரு பவர்ஃபுல் டூலா மாத்துறதுக்கு தான். இந்த பைப்லைனுக்கு 3 முக்கியமான நோக்கங்கள் இருக்கு. ஒன்னு, உங்க புதுமையான கண்டுபிடிப்பை பாதுகாக்கிறது. ரெண்டாவது, மார்க்கெட்ல ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், அதாவது போட்டித்தன்மையை உருவாக்குறது. மூணாவது, ரொம்ப முக்கியம், லைசென்ஸ் கொடுக்கறது மூலமா வருமானம் பார்க்கறது. இது ஒரு நல்ல பிளான் பண்ணப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரி, ஒரு யோசனை எப்படி ஒரு சொத்தா மாறுதுங்கிற அந்த பயணத்தையே பார்த்துருவோம். ஒரு பேட்டன்ட் பைப்லைன்ல இருக்க 6 ஸ்டேஜஸ் என்னென்னு இப்ப நாம பார்க்கலாம். இந்த பயணம் எங்க தொடங்குதுன்னா, முதல்ல புதுசா வர்ற ஐடியாக்களை எல்லாம் கேப்சர் பண்றதுல இதுதான் ஸ்டேஜ் 1. ரெண்டாவது, அந்த ஐடியாவுக்கு புதுமை இருக்கா, அது சாத்தியமானு மதிப்பீடு செய்யறது. அடுத்து 3வது ஸ்டேஜ் பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்றது. அப்புறமா பேட்டன்ட் ஆபீஸ்ல இருந்து வர்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும். 5வது ஃபைனல் அப்ரூவல் வாங்கி அது பப்ளிஷ் ஆகும். கடைசியா 6வது ஸ்டேஜ் அந்த பேட்டன்ட்டை நம்மகிட்டயே வச்சுக்க குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்க ஃபீஸ் கட்டிட்டே இருக்கணும். இப்படிதான் பாருங்க, ஒரு சின்ன ஐடியா ஒரு முழுமையான சொத்தா உருமாறுது. இங்க நாம முக்கியமா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது ஏதோ ஒரு தடவை செஞ்சு முடிக்கிற வேலை கிடையாது. இது ஒரு தொடர்ச்சியான பயணம். அந்த பைப்லைன்ங்கிற பேருக்கு ஏத்தா மாதிரி புதுசு புதுசா ஐடியாக்கள் உள்ள வந்துட்டே இருக்கும், ப்ராசஸ் ஆகி மதிப்புள்ள சொத்துக்களா வெளியே வந்துட்டே இருக்கும். சோ இதை நாம தொடர்ந்து மேனேஜ் பண்ணணும். ஒரு நல்ல ஐபிஓ போர்ட்ஃபோலியோனா அதுல பேட்டன்ட் மட்டும்தான் இருக்குமா? இல்லவே இல்ல. அது அறிவிசார் சொத்துக்களோட ஒரு பவர்ஃபுல் கலெக்ஷன். நம்ம கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பேட்டன்ட், ட்ரேட்மார்க், காப்பிரைட், ட்ரேட் சீக்ரெட்னு பலவிதமான அறிவுசார் சொத்துக்கள் இருக்கு. இது ஒரு டூல் கிட் மாதிரி. ஒவ்வொரு புது கண்டுபிடிப்புக்கும் இதுல எது சரியா பொருந்துங்கிறத நாம தான் யோசிச்சு எடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு பாப்போமே, உங்க கண்டுபிடிப்பை பேட்டன்ட் மூலமா பாதுகாத்தீங்கன்னா அதை பத்தின விவரங்களை நீங்க வெளியே சொல்லணும். ஆனா அதுக்கு பதிலா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதை பயன்படுத்த முழு உரிமை கிடைக்கும். இதுவே ட்ரேட் சீக்ரெட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா அது எப்பவுமே ரகசியமா தான் இருக்கும். சோ உங்க புதுமையோட தன்மையை பொறுத்து நீங்க ஒரு ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜிக்கான முடிவை எடுக்கணும். அறிவுசார் சொத்துரிமைகள்ங்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி. அதனால உங்க ப்ராடக்ட் இல்ல சர்வீஸ் எந்தெந்த நாட்டுலெல்லாம் போக போகுதோ அதுக்கேத்த மாதிரி ஒரு குளோபல் பிளான் வேணும். அமெரிக்காவா, யூரோப்பா, இந்தியாவா, நீ எங்கெல்லாம் பாதுகாப்பு தேவைன்னு நாம முன்கூட்டியே பிளான் பண்ணிடணும். சரி, இவ்ளோ செஞ்சாச்சு. இதோட அல்டிமேட் கோல் என்ன? சிம்பிள், உங்க ஐடியாக்களை வருமானமா மாத்துறது தான். இப்போ இந்த யோசனைகளை எப்படி காசா மாத்துறது, அதுல என்னென்ன சவால்கள் இருக்குன்னு பார்க்கலாம். மானிட்டைசேஷன் ஸ்ட்ராட்டஜி, அதாவது பணமாக்குற திட்டம்னா என்ன? அது ஒன்றும் இல்ல, உங்க ஐபில இருந்து எப்படி வேல்யூவை உருவாக்குறதுங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் தான். இதுல லைசென்சிங் இருக்கலாம், டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் இருக்கலாம், இல்ல மத்த கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம். மொத்தத்துல பேட்டன்ட்டை சேகரிச்சு வைக்கிறது மட்டும் இல்லாம அதிலிருந்து உண்மையான வருமானத்தை உருவாக்குறது தான் பாயிண்ட். ஒரு நல்ல ஐபி ஸ்ட்ராட்டஜியோட பவரை பாருங்க. இது வெறும் ஒரு வருஷத்துக்கான ராயல்டி வருமானத்தோட ஒரு உதாரணம் தான். யோசிச்சு பாருங்க, உங்க ஐடியாக்கள் எந்த அளவுக்கு பெரிய ஃபினான்ஷியல் வேல்யூவை உருவாக்க முடியும்னு இது காட்டுது. நிச்சயமா இதுல சில ரிஸ்க்கும் இருக்கு. மத்தவங்க உங்க உரிமையை மீறலாம், இல்ல நீங்க சரியான நேரத்துல ஃபீஸ் கட்டாம உங்க உரிமையை இழக்க நேரிடலாம். ஆனா ஒரு நல்ல பைப்லைன்ல இந்த மாதிரி ரிஸ்கை எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்கும் தெளிவான திட்டங்கள் இருக்கும். சரி, கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஐபி பைப்லைனை எப்படி சக்சஸ்ஃபுல்லா மேனேஜ் பண்றது? இது உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளே புக் மாதிரி. எப்பவுமே சொல்றதுதான், எதை அளக்க முடியுதோ அதைத்தான் நிர்வகிக்க முடியும். கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், அதாவது கேபிஐஸ், உங்க ஐபி பைப்லைன் சரியா வேலை செய்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே உதவும். இந்த சார்ட்டை பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரியும். இந்த வருஷம் 10 பேட்டன்ட் ஃபைல் பண்ணணும்னு டார்கெட் வச்சோம், ஆனா 12 ஃபைல் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கேபிஐஸ் உங்க முன்னேற்றத்தை ஒரே பார்வையில காட்டிடும். ஒரு நல்ல நிர்வாக கட்டமைப்புக்கு சில விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஒரு ஐபி ரிவ்யூ கமிட்டி அமைக்கணும், குறிப்பிட்ட இடைவெளியில ரிவ்யூ மீட்டிங்ஸ் நடத்தணும், அப்புறம் நல்ல ஐபி மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் பயன்படுத்தணும். இதெல்லாம் செஞ்சா உங்க பைப்லைன் எப்பவுமே கம்பெனியோட கோல்ஸோட சிங்க்ல இருக்கும். இதுவரைக்கும் நாம பேசின எல்லாத்தையும் இந்த ஒரு கேள்வி சுருக்கி சொல்லிடும். உங்க ஐபி பைப்லைன் உங்க கண்டுபிடிப்பை பாதுகாத்து பணமாக்கி உங்க கம்பெனியோட நீண்டகால போட்டித்தன்மை வலுப்படுத்துதா? இதுதான் ஒரு சக்சஸ்ஃபுல் ஐபி ஸ்ட்ராட்டஜிக்கான உண்மையான டெஸ்ட். ஆக நாம இப்ப பார்த்த விஷயங்களை வச்சு உங்க சொந்த ஐடியாக்களை ஒரு சொத்தா மாத்த, உங்களுக்கான பைப்லைனை உருவாக்க நீங்க எடுக்க போற முதல் ஸ்டெப் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.